வணக்கம், நான் அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன் சர்வீசஸ்ல. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒன் ஆஃப் த ரிசர்ச் யூனிவர்சிட்டி அண்ட் மச் டிமாண்டட். எதனாலன்னா அவங்களோட எஜுகேஷனல் குவாலிட்டி, வேர்ல்ட் ரேங்க் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. எஸ், வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் என்பி ஆக்ரா மடோவியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கேட்பாங்களோ அது ஃபுல்லாக நாங்கள் இதில் கவர் பண்ணிட்டோம். யூனிவர்சிட்டி, அதோட பில்டிங் எப்படி இருக்குது, கேம்பஸ் பாப்புலேஷன் எப்படி, சிட்டி எப்படி, ஆசச், எஃப்எம்ஜி பாசிங் ரேட், இங்கிலீஷ் மீடியம் எப்போ இருந்து இருக்காங்க, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு இதுக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்க, ஃபீஸ் என்ன, இதை கம்பேர் பண்ணும்போது வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம், இந்த காலேஜை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோமா இல்லையா. ஸோ இது எல்லாமே இதெல்லாம் கவர் ஆயிரும். நீங்கள் வேற எதுவும் குவரிஸ் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் போடுங்க, நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் த யூனிவர்சிட்டி. இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1931லேயே இருக்கு. சார்னாஸ்க்குன்ற இடம் இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல் கேம்பஸ்ங்க, 15 ஃப்ளோர் கேம்பஸ். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் பேட்ச்ல கூட அவங்களோட கான்வெகேஷனுக்கு எல்லா பேரண்ட்ஸையும் இன்வைட் பண்ணி ரொம்ப பிரமாதமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் பில்டிங் வித் ஆல் த அமினிட்டிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே 28 அகடமிக் பிளாக்ஸே வந்து 28 இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே நியர் டு 35 ஹாஸ்பிட்டல்ஸோட அசோசியேட்டட். ஸோ இட் இஸ் வெல் எக்யூப்டு. ஜிம், ஸ்விம்மிங் பூல், இண்டோர் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து இன்னைக்கு இதுவரை எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. சிட்டியை பார்த்தீங்கன்னா சார்னாஸ்க்குன்ற இடம் இருக்கு. இது வந்து எப்படின்னா வெஸ்டர்ன் சைடு ஆஃப் த ரஷ்யா. உங்களுக்கு மாஸ்கோல இருந்து ரொம்ப தூரம் கிடையாது, 625 கிலோமீட்டர்ஸ் தான். உங்களுக்கு பஸ், கேப்ல இதில் போனீங்கன்னா நியர் டு 8.5 ஹவர்ஸ்ல ரீச் பண்ணிடலாம் நீங்க. அடுத்த டிகிரியுமே பார்த்தீங்கன்னா மாடரேட்டா இருக்கும். ரஷ்யா பொறுத்த வரைக்கும் -15 டிகிரி to 20 டிகிரி வரை போகும் இது. அண்ட் ரஷ்யாவில் எப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஹீட்டிங் சிஸ்டம் தான். வெறும் உங்களுக்கு வந்து நம்ம காலேஜ்ல வந்து வெளியில போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறோம்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருமே கம்ப்ளீட்டா ஹீட்டிங் சிஸ்டம் இருக்கும். இங்கே இருக்கும். அந்த இடையில இருக்க டிராவல்ல மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ஸ்னோ ஃபாலோ அந்த இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 3 மாசம் டெஃபினட்டா பிள்ளைங்களுக்கு வந்து அக்ளமரைடைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா எப்படி யூனிவர்சிட்டி போய் போறதுன்னா, நான் முதலே சொல்லிட்டேன், டெல்லி டு மாஸ்கோல இருந்து உங்களுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். சார்னாஸ்க்கு ஃப்ளைட்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா டைரக்டா பிள்ளைங்க ஃப்ளைட்டும் எடுப்பாங்க. 2 ஹவர்ஸ் ரொம்ப ரேரா எடுப்பாங்க. எதனாலன்னா அப்புறம் ட்ராவல் பண்றது, லக்கேஜ் மாற்றணும் உங்களுக்கு டொமஸ்டிக் இதில். ஸோ அதனால யூஸ்வலி தே டிரைவர் கேப் ஆர் பஸ். ஸ்டூடெண்டோட கம்ஃபர்ட் தான். ரெகக்னிஷன் பார்த்தீங்கன்னா என்எம்சி, WHO, ECFMG. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி வேர்ல்டு வைட் ரெகக்னைஸ்ட். ஸோ உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்லை. எஃப்எம்ஜி பாசிங் ரேட் எல்லாமே இருக்கு. ஸோ இட் இஸ் அ ரெக்கமெண்டட் யூனிவர்சிட்டி. பிளாப் நீங்கள் பிளாப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பிள்ளைங்க வந்து யூகேல செட்டில் ஆகணும், இல்லை யூஎஸ்எம்ல கிளியர் பண்ணி யூஎஸ்ஏல போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கூட எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் ஓவர் ஹியர். மீடியம் ஆஃப் ஸ்டடி, ஒன் ஆஃப் த ஓல்டு யூனிவர்சிட்டி. ரொம்ப சீக்கிரமே ஆரம்பிச்சிட்டாங்க உங்களோட இங்கிலீஷ் மீடியம். பார்த்தீங்கன்னா 2013 இருந்தே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம். இன்ஃபேக்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1992 இருந்தே போகிறாங்க. எதனாலனா அதோட எஜுகேஷனல் குவாலிட்டின்றனால. ஏன்னா வேர்ல்ட் ரேங்க்லேயே வந்து இட் கம்ஸ் அண்டர் ரியலி குட் டாப் லெவலில் வருவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ரொம்ப உங்களுக்கு இது என்ன அட்வான்டேஜ்னா ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே இங்கிலீஷில் வந்து பேசுறதுக்கு டீச் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கம்ஸ் த ரேங்கிங் அண்ட் குவாலிட்டி. நான் முதலே சொல்லிட்டேன், கண்ட்ரி ரேங்க் 21. இட்ஸ் ரியலி குட். ஏன்னா அது மாதிரி வேர்ல்டு ரேங்க்லேயே வந்து பிலோ 500, அதாவது 230 என்டையர் வேர்ல்டில் உங்களுக்கு ரேங்கிங். அப்போ அதுலேருந்தே உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ ஆஃப்கோர்ஸ் த கிளினிக்கல் எக்ஸ்போஷருமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இங்கே. ஏன்னா ஆல்ரெடி இத்தனை யூனிவர்சிட்டிஸ் கூட தே ஆர் அசோசியேட்டட் வித் நியர் டு 35 ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷருக்கு எந்த கம்பெனியும் இருக்காது. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் பார்த்தீங்கன்னா more than 800+ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங். ஏன்னா ரொம்ப வருஷமா பிள்ளைங்க வந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ எல்லா பேட்ச்லையும் கம்பேர் பண்ணும்போது 800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா நியர் டு 35 to 40%. இட்ஸ் வெரி குட் இன் ரஷ்யா. ஏன்னா சில யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள் வந்து 15%, 17% இந்த மாதிரி. ஸோ இதுவுமே எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல தான். பொதுவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 அட்டெம்ப்ட் பண்ணலாம், உங்களுக்கே தெரியும். ஸோ இட்ஸ் அ குட் எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ அக்கார்டிங் டு த ரஷ்யன் எஃப்எம்ஜி ஸ்டாண்டர்ட். டியூஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியர் டு ஒரு 28 லட்சம், $4,900 உங்களுக்கு நெருக்கி அந்த 28 லட்சம் கிட்டக்க வருது, 27 லட்சத்துக்கு கிட்டக்க வருது.
அது மாதிரி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், லிவிங் காஸ்ட்ன்றது வந்து 9 to 10 lakhs ஆட் பண்ணுங்க. ஏன்னா வருஷம் பிள்ளைங்க வந்துட்டு போகிற செலவு இருக்கும். அதர் தேன் தட் ஏதாவது அவங்க வந்து போயிட்டு கேப் போவாங்க, எங்கேயாவது போய் பார்க்குறது எல்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு பட்ஜெட் நம்ம வச்சுருப்போம் ஆக்சுவலாக. ஸோ ஓவரால் இப்போ பார்த்தீங்கன்னா நியர் டு 38 lakhsோட ஒரு பட்ஜெட்டான காலேஜ். இப்போ ஹாஸ்டல் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெஸ் அவைலபிள். இப்போ சில யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா வெறும் செல்ஃப் குக்கிங் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கனால ஆல்ரெடி மெஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். அதேமாரி தனி ஹாஸ்டல்ஸ் இருக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு. ஏன்னா ரஷ்யாவில் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வைஸ் இருக்கும். இங்கிட்டு கேர்ள்ஸ் இருப்பாங்க, இங்கிட்டு ஃப்ளோர் இன்ஃபேக்ட் மிக்ஸ்டு ஆப்ஷனும் இருக்கும். இங்கே வந்து தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு செப்பரேட்டாக இருக்குது. ட்ரிபிள் ஷேரிங், டபுள் ஷேரிங், உங்களுக்கு 4 ஷேரிங் ஆப்ஷன்ஸும் இங்கே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ எனக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட லெவல் இப்போ பார்த்தோம்னா ஐகேபிஎஃப்யூ பார்க்கலாம், கசான் ஃபெடரல் யூனிவர்சிட்டி பார்க்கலாம். யூஸ்வலி கசான் யூனிவர்சிட்டி, கசான் ஃபெடரல் யூனிவர்சிட்டி கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த இடம் கிட்டத்தட்ட பெர் இயருக்கு 6,60,000 கிட்டக்க வருது டாலர்ஸ். சைபேரியன் பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன பட்ஜெட் இருக்கும். ஃபெஃபு இருக்கும், ஃபார் ஈஸ்டர்ன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி, கொஞ்சம் தூரம் உங்களுக்கு ரஷ்யாவில் வந்து. எகெயின் இட் இஸ் அ குட் ஃபெடரல் யூனிவர்சிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். பர்சனலி என்னை கேட்டிங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னா கம்ப்ளீட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். என்னன்னா எல்லாமே அட்வான்டேஜ் பாருங்களேன். மாஸ்கோவில் இருந்து கிட்டக்க அவங்களுக்கு எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ இஸ் குட். ரொம்ப வருஷமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க அங்கே. அண்ட் உங்களுக்கு அந்த ஃபேக்கல்ட்டிஸ்க்குமே வந்து இங்கிலீஷில் வந்து சொல்லிக் கொடுக்குறது வந்து தே ஹேவிங் ஹேண்ட்ஸ் ஆன். அது மாதிரி ஓவர் க்ரௌடடும் கிடையாது. இப்போ பாஷ்கீர் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியும் நல்லா இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் தே ஹாவ் ஸ்டார்டட் கிவிங் அட்மிஷன் ஃபார் டூ மச். அதாவது நிறைய பிள்ளைகள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சான்சஸ் ஆஃப் ரெஸ்டிகேஷன், அன்னெசரி இஷ்யூஸ் எல்லாம் ரைஸ் ஆகும். அது எல்லாமே இந்த இதில் இல்லை. ஸோ திஸ் இஸ் ரியலி அ குட் ஆப்ஷன். உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா சீட் அவைலபிலிட்டி டக்குன்னு முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ முதல்ல பிளாக் பண்ணி ப்ராசஸ் ஆரம்பிச்சிருங்க. இந்த வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா நீட்டோட உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி ரீநீட்ன்றாங்க, கரெக்ட்? அது மாதிரி கொஞ்சம் டிலே ஆக சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ஆல்ரெடி நீட் எக்ஸாம் லாஸ்ட் இயர் இல்லை அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்துருக்கீங்க, நீட் குவாலிஃபை ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராசஸை வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். எங்களோட ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் 85,000 வாங்குவோம், விச் இன்க்ளூட்ஸ் ஆல் திஸ் திங் லைக் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ், என்னென்ன யூனிவர்சிட்டி ஆப்ஷன்ஸு, உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்பேர் பண்ணி ப்ளஸ் அண்ட் மைனஸ் அந்த யூனிவர்சிட்டி பற்றி சொல்லுவோம். தென் என்டையர் டாக்குமெண்டேஷன் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதோ, உங்களுக்கு பயோமெட்ரிக் பண்ணுறது எல்லாமே இட்ஸ் ஆல் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ். நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணணும், உங்களுக்கு விசா அசிஸ்டன்ஸ் எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் லைக் பேரண்ட்ஸும் சிலவங்க அங்கே போகணுன்னு நினைப்பாங்க, அவங்களுக்குமே எங்கள் கம்ப்ளீட் சப்போர்ட் இருக்கும். இங்கேருந்து பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, சிம் கார்டு ஓப்பன் பண்ணி கொடுக்குறது, பேங்க் அக்கௌண்ட், க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறது, எவ்ரி திங், பயோமெட்ரிக் டெஸ்ட் அங்கே உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ஸ் பண்ணுறது. ஸோ ஆல் இஸ் இன்க்ளூடட். நாட் ஒன்லி 1 year, இது வந்து என்டையர் டியூரேஷன் ஆஃப் யுவர் மெடிக்கல் ஜர்னி. அதாவது 6 years சப்போர்ட் இருக்கும். அதை அடுத்த வருஷம் உங்களுக்கு எப்போ மெடிக்கல் இன்சூரன்ஸோட இந்த ரெனியூவல் வருது, ஸோ அது மாதிரி எல்லா சப்போர்ட்டுமே வந்து நாங்கள் கைட் பண்ணுவோம். கன்சல்டேஷன் நான் முதல்ல சொன்னேன் 85,000, அதை வந்து பிரேக்கப் பண்ணி இது பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கள் த்ரூ நீங்கள் ப்ராசஸிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 10,000 வரும். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் வந்த பிறகு, இன்விடேஷன் லெட்டர் வந்த பிறகு தென் இந்த பேமெண்ட் கோஸ் இன் தட் வே. மோஸ்ட்லி எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர எந்த குவெரிஸ் இருந்தாலும் எங்கள் கமெண்ட் செஷனில் போடுங்க. பர்சனலி நாங்கள் வந்து கைட் பண்ணுவோம், என்னோட டீமும் உங்களுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணும். ஏதாவது பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அனிமா இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ எண்டு வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தது. வேறு எதுவும் வீடியோஸ் உங்களுக்கு வந்து பண்ணணும், பர்டிகுலர் யூனிவர்சிட்டி இல்லை கன்ஃபியூஸ் ஆகுது எந்த கண்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் எங்கள் சப்போர்ட் டீமுக்கு கனெக்ட் பண்ணலாம். என் நம்பருக்கே கண்டிப்பாக கனெக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். நாங்கள் சீக்கிரமே வந்து கோயம்புத்தூரில் எங்கள் ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ எங்கள் ஆஃபீஸ் வந்து குர்கான் லொக்கேஷனில் இருக்குது. நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.